ஹாய் ஃபேம், நீங்க உங்க அடுத்த மாத்திரையை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை பாருங்க. நீங்க ஆன்லைன்ல மருந்து வாங்குறீங்களா, இல்ல உங்களுக்கே தெரியாம பார்சல் ஓபன் பண்ணி உங்க லைஃபை சைன் அவுட் பண்றீங்களா? பொதுவா ஆன்லைன் டிஸ்கவுண்ட்ஸ் நம்மள ரொம்ப டெம்ப்ட் பண்ணும். ஆனா இப்ப நீங்க கேட்க போறது ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆன்லைன் ஃபார்மசியும் இந்தியாவில் 20% 30% டிஸ்கவுண்ட்ல மெடிசன் தராங்க. ஆனா அது அவங்களுக்கு எங்க இருந்து எப்படி கிடைக்குது அதை யாரும் சொல்றதே இல்லை, நம்மளும் யோசிக்கிறதே இல்லை, கேட்கறதும் இல்லை. சரி, சில மருந்து நம்ம வாங்கினதுல ரிட்டர்ன் பண்ண நினைச்சா கூட மேக்சிமம் அதுல வர்றது நோ ரிட்டர்ன்ஸ், அதாவது ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுவும் இல்லைன்னா அதே ரிட்டர்ன் பண்ற மெடிசன்ஸ் திருப்பி ரீபேக் பண்ணி வேற யாருக்காவது போகுது. பாத்துங்க, அது அடுத்து நீங்களா கூட இருக்கலாம். அதே மாதிரி சில கிரிட்டிக்கலான மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இன்சுலின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், சில ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த மாதிரி சில மெடிசின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே, அதாவது ஆன்லைனில் அப்லோட் பண்ணாமலே கூட விற்கிறாங்க. இது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டை வயலேட் பண்ணுறதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது இதுக்குன்னே சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இந்த மெடிசினை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு தான் நீங்கள் எடுத்துட்டு வரணும், டெலிவரி பண்ணணும், அப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவங்க மேக்சிமம் நார்மல் வேன்லையோ இல்லை கொரியர் வேன்லையோ சுத்தமாக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லாம மினிமம் 40 டிகிரி செல்சியஸ் மேல எல்லாம் கூட இதை எடுத்துட்டு விற்கிறாங்க. அண்ட் இன்னும் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மெடிசனை ஆர்டர் பண்ணுவோம், ஆனா அதே கண்டென்ட் வேற கம்பெனியில இருக்குன்னு சொல்லி நமக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அதனால சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம்? அப்பாடா, கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்திட்டோம்டா சாமி அப்படிங்கிறதுக்காக தானே. உங்களுக்கு தெரியுமா, ஒரு 2022 RTI, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன், என்ன சொல்லுதுன்னா 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலியான மருந்துகள் இந்தியால ஆன்லைன்ல விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இத DCGA, அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது ஆன்லைன்ல மருந்து விற்கிறதுக்கு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்க ஃபாலோ பண்றது இல்ல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா சில டாப் அத்தாரிட்டி ஆஃப் DCGAல என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் லீகல் கிரே ஜோன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு மேஜர் பப்ளிக் ஹெல்த் ரிஸ்க். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னா, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மருந்துகளை நிறைய டீனேஜர்ஸ் ப்ராப்பர் பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம இந்த ஆன்லைன் மெடிசின் மூலமா வாங்குறாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல நம்ம ஏரியாவிலயோ இல்ல தெருவுலயோ ஒரு லோக்கல் ஃபார்மசி இருக்கும். அங்க நம்ம அடிக்கடி போய் நம்மளுக்கு தேவையான மருந்து நம்ம வாங்கிட்டு வருவோம். அங்க இருக்கிற லோக்கல் ஃபார்மசிஸ்டுக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், உங்களுடைய ஹிஸ்டரி, அதே மாதிரி நீங்க என்னென்ன மெடிசன் ரெகுலரா வாங்குறீங்க, எதுக்கு எடுத்துக்கிறீங்க, உங்க ஹெல்த் கண்டிஷன், அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன டிசீஸ்க்காக மெடிசன் எடுத்துக்கிறீங்க, அதை பத்தின எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க உங்களை கரெக்டா கைட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு மருந்து மாத்தி வாங்குறீங்க, இல்ல நீங்க ஒரு மருந்து நம்ம போய் கேட்கிறோம் செய்யறோம்னா கூட அந்த மருந்துக்கான என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நீங்க எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, உங்க உடம்புக்கு அந்த மருந்து ஒத்துக்குமா, இல்ல அந்த மருந்து உங்களுக்கு ரிஸ்கா இல்ல ஹெல்த்தியாங்கிறத கரெக்டா அவங்க சொல்லுவாங்க. இதே ஆன்லைன்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு அல்காரிதம் தாங்க நீங்க அது என்ன மருந்து வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுது. அது ஒரு மிஷின்ங்க. அதுக்கு உங்க உடம்ப பத்தியோ இல்ல உங்க லைஃப பத்தியோ எந்த கவலையுமே இருக்காது. ஆனா இதே ஒரு லோக்கல் பார்மசிஸ்ட் கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க உங்க உடம்பு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி சில கேள்விகளை கேட்டு மருந்து கொடுப்பாங்க. யூசுவலா ஒரு டாக்டர் மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ண, அதை பார்மசிஸ்ட் வெரிஃபை பண்ண, பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட மருந்து கையில போகுது, அதாவது சேஃப்டியா. இது அப்படியே ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு வெப்சைட் சொல்ல, அது டைரக்டா ஒரு டெலிவரி பாய் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. அதாவது அங்க நோ சேஃப்டி. ஏதாவது தப்பா போனா கூட யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் எக்ஸ்பைரி, அதாவது சில நாட்கள்லயே முடியக்கூடிய மருந்தை நிறைய டிஸ்கவுண்ட் போட்டு விற்கிறாங்க. சரி, நம்ம ஆன்லைன்ல ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலான்னு பார்த்தா ஒண்ணு அதுல ரிவ்யூஸ்ன்ற ஆப்ஷனே இருக்காது. அதை மீறி யாராவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டா அதை ஒண்ணு டெலீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஹைட் பண்ணிடுவாங்க. அடுத்த வாட்டி நீங்க மருந்து வாங்கும் போது 1க்கு 2 தடவை யோசிங்க, ஆன்லைன்ல வாங்குறது பெஸ்டா இல்ல நேர்ல போய் வாங்குறது பெஸ்டா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்க உங்க லைஃபை ட்ரேடுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணாதீங்க. அது டிஸ்கவுண்ட் கிடையாது, அது கவுண்ட் டவுன்.